விஜய் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி. டிஆர்பி ரேட்டிங்ல முன்னிலையில இருந்துகிட்டு வரக்கூடிய இந்த சீரியலுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. 4 வருஷத்துக்கும் மேல டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த சீரியலோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பல நடிகர்கள் மாறி இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான கேரக்டர்ஸான பாக்கியலட்சுமி கேரக்டர்ல நடிச்சுட்டு வர ஆக்டர் சுசித்ராவும், கோபி கேரக்டர்ல நடிச்சுட்டு வர ஆக்டர் சதீஷ்குமாரும் மாறவே இல்லை. ஆக்சுவலா இந்த சீரியல் பாக்கியலட்சுமி தன்னுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய பல சவால்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டுக்கிட்டு வந்தாலும் இந்த சீரியலோட திருப்பங்களுக்கும் சுவாரஸ்யங்களுக்கும் முதன்மையான காரணமா இருக்கிறது என்னமோ கோபி கேரக்டர் தான். அதே நேரத்துல கோபி கேரக்டர் ஹீரோவா இல்ல வில்லனான்றதே தெரியாத வகையில டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வில்லன் மாதிரியே பாக்கியலட்சுமி கிட்ட சவால் விடுவாரு, மறுபக்கம் தன்னுடைய அம்மா அப்பா மற்றும் குழந்தைகள் மேல பாசத்தை காட்டி உருக வைப்பாரு. இப்படி கோபி கேரக்டர்ல தன்னுடைய பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு வரக்கூடிய ஆக்டர் சதீஷ்குமார் ரீசெண்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சோகமா இருக்கக்கூடிய தன்னுடைய போட்டோ ஒன்ன ஷேர் பண்ணி அதுக்கு கீழே ஒரு பொய்க்கு முத்தம் கொடுக்கறத விட உண்மை கிட்ட அறைய வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. மேலும் கேப்ஷன்ல பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு நான் விலகிற தருணம் நெருங்கிருச்சுன்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இதை பார்த்து அவருடைய ஃபேன்ஸ் பலரும் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஏற்கனவே சீரியல் முன்னாடி போல சுவாரஸ்யமா இல்ல, ராமமூர்த்தி தாத்தா காலமானதுக்கு அப்புறம் கதையிலும் வேகம் இல்ல, இந்த நிலையில நீங்களும் இந்த சீரியலை விட்டு விலகிட்டீங்கன்னா மொத்தமா இந்த சீரியலை ஊத்தி மூடிடுவாங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இப்ப பலரும் இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு வராங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த போஸ்ட் வைரலானதை தொடர்ந்து ரீசெண்ட் ஆக்டர் சதீஷ்குமார் தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா எதனால இவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல, பட் இவர் உண்மையிலேயே இந்த சீரியல்ல இருந்து விலகுறாருன்றத பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்படிதான் ஆக்டர் சதீஷ்குமார் போன வருஷம் பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து விலகுறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் சேனல் தரப்புல இருந்தும் சீரியல் தரப்புல இருந்தும் அவர்கிட்ட பேசினதை தொடர்ந்து அந்த முடிவை கைவிட்டிருந்தாரு. சோ அதே போல இப்பயும் நடக்குமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.